கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. இந்த 5ஆம் நாள் வரைக்கும் ஆண்டாள் தன்னுடைய பாடல்கள் என்ன சொன்னா அப்படின்னா, முதல் பாட்டில் மார்கழி மாதத்தின் பெருமை, 2வது பாடத்தில் நோன்பு இருக்க வேண்டிய அருமை, 3வது பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய கண்ணபெருமானுடைய வரலாற்று அந்த தோற்றம், அடுத்த பாடலில் மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக யாரை போய் கும்பிட போகிறோங்கிறதுக்கு, இப்போ அவர் ஊர் என்னங்க, அவர் பேர் என்ன, அவர் ஊரில் ஆறு இருக்கா அப்படிலாம் கேட்போம்ல. இதில் பேர், ஊர், ஆறு இத்தனையும் சொல்கிறா. மாயனை இப்போ கூட வர்றவங்க கேட்குறாங்க, கோயிலுக்கு போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம், அவர் யார், அந்த சாமி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்காமங்கள. வேற எப்படி விட்டுங்க, நம்ம வீட்டு குழந்தையே கேட்குது, எம்மா இப்போ நம்ம கோவில் கண்ணனை கும்பிட்டு போகிறோமே, அவர் எந்த ஊரில் பிறந்தவரமா அப்படின்னு கேட்டால் வாயை பொத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது, குழந்தைகிட்ட சொல்லணும். மாயனை நாம் வணங்க போகிறது மாயங்களில் வல்லவனாகிய எம்பெருமானை. மண்ணு வடமதுரை வைந்தனை, அவன் பிறந்த ஊர் எங்கே, வடமதுரை. தென்மதுரை தான் நம்ம மதுரை. மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை ஆற்றங்கரையில் பிறந்தவன். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பார்ல வாலி, அது மாதிரி. இப்போ பேர் சொல்லியாச்சு மாயன், ஊர் சொல்லியாச்சு மதுரா, அடுத்து ஆறு சொல்லியாச்சு, எது, யமுனை ஆறு. மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பாருங்க, ஆற்று தண்ணி தூய தண்ணீராக இருக்கணுமா, தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்று அடிவிளக்கை, அவன் பிறந்த குலம் என்ன, ஆயர் குலத்தில் பிறந்தவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. அதாவது இந்த பிள்ளை பிறந்ததுனால அப்பாவுக்கு பெருமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இவன் தந்தை என்னோற்றான் கொல் அப்படிமோ. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததுனால தாய் அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக. ஒரு பக்கம் தேவகிக்கு பெருமை, இன்னொரு பக்கம் எடுத்து வளர்த்த யசோதைக்கு பெருமை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம் போய் வாங்கணும். தாமோதரன்னா என்ன அப்படின்னா, அவன் சின்ன பிள்ளையில் ஓடித்தே இருப்பானான், கயரில் கட்டி வச்சுருப்பாங்களாம். அது என்ன, இந்த வயிற்றில் அதை கயத்தில் கட்டி வச்சுருப்பாங்க, உரலோடு சேர்த்துட்டு போய் இழுத்துட்டு போவார் அவர். தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் என்ன செய்யணும், நீராடிட்டு வரணும். தூயோமாய் வந்து 2 இடத்துல சொல்ல பாருங்க, தூய யமுனை துறைவன். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செற்போல ரொம்பவா. இந்த வரியை குறித்து வச்சுக்கிறனுங்க. முக்கியமாக பஞ்சபூதங்களில் அழுக்காகாமல் இருப்பது எது, 5 நிலம் கெடுத்துட்டோம், நீர் சொல்லவே வேண்டாம், ஆகாயம் ஓசோனில் ஓட்டப்பட்டாச்சு, காற்று மாசுபடுத்திருச்சுங்கிறாங்க. அப்போ இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது, எது, நெருப்பு. இந்த நெருப்பை நம்ம அழுக்காக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நெருப்பு அழுக்க சாப்பிட்றோம். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, நாம் செய்த போய பிழையும் புகுதருவான் நின்றனும், நாம் செய்த பிழைகளும் நம்முடைய வாழ்க்கையும் சீராக வேண்டும் என்று சொன்னால் பிழைகள் மறைந்து போகும், நன்மை செழிக்கும். எப்போது, தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட தீயில் போடப்பட்ட அழுக்கு போல மாறி போகும், நாம் சென்று அவனை வணங்குவோம்னு சொன்னார். மாயனை மன்னேவட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை தூரைவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதே
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரியம் பவாய். மலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசு பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினு உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலொரெம்பாவாய். நாலு தோழிமாரை எழுப்பியாச்சு. 5வது தோழியினுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த பெண்ணை என்ன சொல்கிறாங்க? நிலகையாய் என்ற ஒரு பெண்ணையும் முத்தன்ன வெண்ணகையாய் என்ற ஒரு பெண்ணையும் முத்து போன்ற பற்களையுடைய பெண்ணே, ஒளி வீசுகின்ற பற்களையுடைய பெண்ணே, இதையே சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அதாவது வாசனை பொருந்திய கூந்தலை உடைய பெண்ணே. இந்த ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நக்கீரருக்கும் சிவபெருமான் கடையில் தர்மிக்கு பாட்டு எழுதி கொடுத்து சண்டை வந்ததை படிச்சிருப்போம், திருவிளையாடலில் பார்த்துருப்போம். இங்கே சொல்கிறாரு, நறுமணமிக்க வாசனை உடைய கூந்தலை உடைய பெண்ணே, நீ தூங்கிட்டு இருக்கியே சரியா? மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றெண்ணி பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படுதி கடைதிரவாய். இது பாருங்க என்ன அழகாக வார்த்தை சொல்கிறாங்கன்னு. மாலரியா நான்முகனும், திருவண்ணாமலையை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். அடிமுடி காணாத நிலையுடையவன் எம்பெருமான். திருமாலும் பிரம்மனுமே காண முடியாதவன் சிவபெருமான். மாலரியா, மால் என்றால் திருமால். மாலரியா நான்முகன், நான்முகன்னா பிரம்மன். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றெண்ணி பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய். இதெல்லாம் கிண்டலாக அடிக்கிறது. எப்படி உன்னுடைய வாய் பேசுனா பாலும் தேன் ஊருமே. அப்படிப்பட்டவ என்னமோ நீ கடவுளை நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறையே. திருமாலும் பிரம்மனுமே பார்க்க முடியாத அந்த கடவுளை நம்ம போய் பார்க்க போகிறோம். பாலூரு தேன்வாய் படுதி கடைதிரவாய். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். வாசனை பொருந்திய கூந்தலை உடைய பெண்ணே, அந்த எம்பெருமான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த உலகமும் பிரபஞ்சமும் மற்றவையும் அறிய முடியாத தன்மை கொண்டவன். அப்படிப்பட்டவனுடைய பெருமையை பாடி நாங்களெல்லாம் சிவனே சிவனே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி நிலையிலும் கூட நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது சரியா? எழுந்து வா பெண்ணே என்று சொன்னவுடன் அந்த பெண் எழுந்து வருகிறார். இந்த இடத்திலே திருவம்பாவையிலே மாணிக்க வாசகர் இயன்ற இடங்களிலெல்லாம் சிவபெருமானுடைய அந்த திருவிளையாடல்களுக்கான கதைகளை சொல்லுவார். அதே போல பிரம்மனும் திருமாலும் காண முடியாத செயல்பாட்டை மிக அழகாக சுட்டி காட்டுவார். அத்தகைய பெருமை மிகுந்தவனவன். அவனை சென்று நாம் பாடுவதற்கு காத்திருக்கிறோம். பெண்ணே எழுந்து வா, ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். நாம் சென்று பாட வேண்டாமா என்று சொன்னவுடன் அந்த 5வது பெண்ணை எழுந்து வந்தா. அவளை கூட்டிகிட்டு அடுத்த தோழியை காண செல்ல யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன்.
நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.